புத்திசாலி முயலின் யுக்தி. ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு பெரிய காட்டில் ஒரு பயங்கரமான சிங்கம் இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை பிடித்து சாப்பிடும். இதனால் எல்லா விலங்குகளும் அதற்கு பயந்து வாழ்ந்தன. ஒருநாள் ஒரு சிறிய முயலை சிங்கத்துக்கு உணவாக அனுப்பினார்கள். ஆனால் முயல் பயந்து ஓடவில்லை. அதற்கு ஒரு புத்திசாலியான யோசனை வந்தது. முயல் சிங்கத்தின் முன் மெதுவாக நடந்தது. சிங்கம் கோபமாக, "ஏன் தாமதம்?" என்று கர்ஜித்தது. முயல் நடுங்கிய மாதிரி நடித்து, "ஓ ராஜா, நான் நேரத்துக்கு வந்திருந்தேன். ஆனால் வழியில் வேறு ஒரு சிங்கம் என்னை நிறுத்தியது. அதுதான் உண்மையான ராஜா என்று சொல்லி எனக்கு பயம் காட்டியது" என்றது. இது கேட்டதும் சிங்கம் கடும் கோபத்தில், "அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது? உடனே காட்டு" என்று கட்டளையிட்டது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்குச் சென்றது. அங்கேதான் அந்த சிங்கம் இருக்கிறது என்று காட்டியது. சிங்கம் கிணற்றினுள் பார்த்தது. அதன் பிரதிபலிப்பு நீரில் தெரிந்தது. அது எதிரில் உள்ள சிங்கம் என நினைத்து கோபத்தில் கர்ஜித்தது. நீரில் உள்ள சிங்கமும் அதன் பிரதிபலிப்பு அதேபோல் கர்ஜித்தது. கோபம் கூர்ந்து, "நான் தான் உண்மையான ராஜா" என்று கத்தியபடி சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் உள்ளே நீர் இருந்ததால் அது வெளியே வர முடியவில்லை. காட்டு விலங்குகள் எல்லோரும் சந்தோஷப்பட்டன. புத்திசாலி முயல் தனது யோசனை மூலம் சிங்கத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்றியது.